முத்து மலரால் கோலம் போட்டு இந்த முத்து முத்தாக இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து மலர் மொட்டுக்கள்னு எடுத்துக்கலாம். அந்த மலர் மொட்டுக்களால் கோலமிட்டு அவங்களுக்கு அந்த சுண்டலில் காராமணி சுண்டல், தட்டைப்பயிறு சுண்டல் காராமணி சுண்டலாக வச்சு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமிட்டு காம்போதி ராகத்தினால் தெய்வீக கானங்களை ஒழிக்க விட்டு இவங்களை வழிபாடு செய்யலாம். இந்த 3வது நாளை நவக்கிரகங்களில் நம்ம செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த காராமணி பயிறு செவ்வாய்க்கு உரிய பயிராக நம்ம எடுத்துக்கலாம். சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி செண்பக மலர் மரு போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம், இந்த செவ்வாயினாவே என்னங்க, வீரம், வெற்றி, பூமி தொடர்பான நிகழ்வு. இந்த வாராகி அம்மனுடைய குணமும் அதோட ஒருத்து போகக்கூடியது. இப்போ பூமி தொடர்பான சொத்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வாராகி அம்மனுக்கு கிழங்கு நெய்வேத்தியமாக வச்சு அவங்க வழிபாடு செய்வாங்க. மஞ்சள் கிழங்கு அப்படிங்கிறதே பூமிக்கு அடியில் விளையக்கூடியது தான். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, அங்கே உருளைக்கிழங்கு, மஞ்சள் கிழங்குகளை வாராகி அம்மனுக்கு பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு.